வணக்கம் நண்பர்களே. பைபிள் இன்றைக்கி நாம் பைபிளில் பார்க்க போகிறது கிரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் வந்து அதை நாளாகமம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிரானிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பேப்பர்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோமே, டெக்கான் கிரானிக்கல் அப்படின்லாம். அதாவது கிரானிக்கல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு நடக்கிற விஷயத்தை அன்னன்னைக்கு எழுதி வைக்கிறது ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை நான் எழுதி வச்சேன்னா அது ஒரு ஜேர்னல். அந்த டேட்டில் என்னெல்லாம் உலகம் பூரா நடந்திருக்கு, இல்லை ஒரு கம்யூனிட்டியை சுற்றி என்ன நடந்திருக்கு, இல்லை ஒரு நாட்டில் சுற்றி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பூரா நானே எழுதி வைக்கிறேன்னு இப்போ அது வந்து கிரானிக்கல். இப்போ உதாரணத்துக்கு கலைஞரோட நெஞ்சுக்கு நீதி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு வகையான கிரானிக்கல்னு சொல்லலாம். கிரானிக்கல்டு ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லலாம். அதில் அவரோட வாழ்க்கையை பற்றியும் எழுதிக்கிட்டே வருவார். அன்னைக்கு உலகம் பூரா என்ன நடந்தது அப்படின்ற பற்றிய வரலாற்று செய்திகளையும் சேர்த்து எழுதிக்கிட்டே வருவார். அப்போ என்ன ஆகுது, இந்த நெஞ்சுக்கு நீதி யாராவது படித்தாங்கன்னா, திமுக தொண்டர் வந்து உலக வரலாறுலாம் படிக்க வேணாம், நெஞ்சுக்கு நீதி படித்தாலே ஓரளவு ஒரு 80% உலக வரலாறையும் அதில் கவர் பண்ணிட முடியும். அதுதான் நெஞ்சுக்கு நீதி புக்கோட ஸ்பெஷல். அந்த மாதிரி ஒரு கிரானிக்கல் தான் இதை ரெண்டு பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. பார்ட் 1 பார்ட் 2 கிரானிக்கல்ஸில் 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கிறாங்க. இது வந்து 13 மற்றும் 14வது புஸ்தகம். இந்த 2 புஸ்தகத்துக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. என்ன சார் இப்படி பட்னு ஒன்றுமே கிடையாதுன்ட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த புக்கு வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, ஜெனசிஸில் ஆரம்பித்து கிங்ஸ் வர உள்ள 12 புக்கு இருக்குல்ல, அதை பூரா ரீரைட் பண்ணியிருப்பார் ஃபுல்லாகவே. அதில் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்திகள் வந்ததுன்றதை சொல்லி அதை பூரா ரீரைட் பண்ணியிருப்பார். ஆடமு, அவரோட மகன் சேத்தோட மகன் ஈனாஷு அப்படின்னு சொல்லி வரிசையாக அந்த ஜீனாலஜி. ஆரம்பத்தில் முதல்ல இருந்த புக்கிலலாம் பார்த்திங்கன்னா, சில இடங்களில் இந்த ஜீனாலஜி குழப்பம் வரும்னு சொல்லுவோம் தெரியுங்களா. இது திடீர்னு எங்கே போச்சுன்னே தெரில, இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில, இவனோட பிள்ளைங்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்னுலாம் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் பார்த்திங்களா. அந்த ஜீனாலஜியை பூரா கரெக்ஷன் பண்ணுற வேலை தான் இந்த புக்கு. இது யார் எழுதியிருப்பா அப்படின்னா கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு அடுத்த புத்தகம் வந்து எஸ்ரான்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ரான்றவர் தான் இந்த புத்தகத்தையும் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு முதல்ல நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் சொல்ல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறது. நான் வந்து இதில் என்னோடய கருத்தெல்லாம் நான் சொல்லலை. வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னது இதை தான். ரெண்டும் ஒருத்தராக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஆரம்பத்தில் அப்படி நம்பினாங்க. என்னவா இருக்கும்னு எஸ்ராவே இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் எஸ்ரான்னு தனியாக இன்னொரு புக்கு எழுதியிருக்கிறாரு, இதுவரை நடந்தது என்ன அப்படின்னு முதல்ல எல்லாத்தையும் தொகுத்து. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வந்து ஒரு 29 சாப்டர் இருக்கும். அதே மாதிரி பார்ட் 2 பார்த்திங்கன்னா ஒரு 36 சாப்டர், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 65 சாப்டர் வரும்னு வைங்க. இந்த 65 சாப்டருமே இதுக்கு முன்னாடி 12 புஸ்தகம் இருந்தது பார்த்திங்களா, அதோட கிட்டத்தட்ட சுருக்கப்பட்ட ஒரு வடிவம். ப்ளஸ் அந்த பெயர்கள் வந்து யாருக்கு அப்புறம் யார் அப்படின்ற அந்த குழப்பம்லாம் இருந்ததில்லை. இந்த குழப்பத்தெல்லாம் நீக்கிறதுக்காக எழுதப்பட்ட புத்தகம்னு தான் சொல்லலாம். இல்லை சேத்துன்றது வந்து ஆதாமோட 3வது பையன் காயின், ஏபேல். அந்த ஏபேலை தான் காயின் கொண்டுடுவான். அப்புறம் 3வது பையன் சேத்து, அந்த சேத்துக்கு மகன் ஈனாஷ்க்கு அப்படி இப்படியே அந்த வம்சம் எப்படிலாம் வந்து ஆபிரகாம் எப்படி வந்தார், அதுக்கு முன்னாடி நோவா எப்படி வந்தார், எந்த வரிசை அப்படின்னு அந்த வரிசைகளால் பூரா கரெக்ஷன் பண்ணுற வேலையாகவே இது ஓடிக்கிட்டு இருக்கணும் வைங்க. இது வந்து இப்போ இந்த 65 சாப்டரில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 சாப்டர் 10 சாப்டர் வந்து முழுக்க டேவிடுக்கும் சாலமனுக்கும் சமர்ப்பணம்னு சொல்லலாம்னு வச்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி இந்த சவுல் ராஜாவை பற்றி கூட லைட்டாக தான் வரும், லைட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க டேவிடையும் சாலமனையும் ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. ஏன் பைபிளில் டேவிட் சாலமனை ரொம்ப பெருசாக சொல்கிறாங்கன்னா, அந்த காலகட்டம் தான் இஸ்ரேல் மக்கள் வந்து ஓரளவு ஸ்டெபிளைஸ் ஆகி அந்த ஏரியாவுக்குள்ளே தங்களோட இடம் அப்படின்ற மாதிரி செட்டில் ஆக முடிஞ்சது. அதுக்கு முன்னாடிலாம் முடியல. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இந்த நியோ பேபிலோன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய பேபிலோன் முடிஞ்சு அடுத்த பேபிலோன் எரா வரும்போது ஹமுராபின்னு ஒரு ராஜா வந்து அவ்வளோ பெரிய ஹமுராபி இல்லைங்க, மன்னிச்சுங்க, தப்பாக சொல்லிட்டேன். நெபுகத்நேசார், 2வது நெபுகத்நேசார்
என்ன பண்ணுவான், இந்த இஸ்ரேல் மக்களை பூரா படையெடுத்து பிடிச்சிட்டு போயிடும். பிடிச்சி போய் ரொம்ப நாளாக அங்கே வந்து பாபிலோனில் தான் ஜெயிலே இருப்பாங்க. இதை கிரானிக்கல்ஸ் முடியறது எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோன் நகரத்தின் மீது பாரசீக நாட்டிலேருந்து சைரஸ்னு ஒரு ராஜா அவன் படையெடுத்து வருவான். அவன் படையெடுத்து வந்தவுடனே பழைய ஆட்சி காலி ஆகிடுது. கரெக்டு தானே? பழைய ஆட்சி காலி பண்ணி தான் அவன் உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே வேலை அவன் என்ன பண்ணுறான், இதுவரை இங்கே கைதிகளாக இருக்கிற எல்லாரையும் விடுதலை பண்ணுங்க அப்படின்றான். இது நடக்கிறது வந்து கிபி 538களில் 538 39 அந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பூரா விடுதலை கிடச்சிருது பாபிலோன்லேருந்து. அதாவது இது வந்து ரெக்கார்டு படி உள்ள விடுதலை. எகிப்து நாட்டிலேருந்து அவங்க விடுதலை ஆகிறதுக்கு தப்பிச்சு கூப்பிட்டு வந்தோம், மோசஸ் வந்து காட்டின ஆற்றை 2ஆக பிளந்தார், கடலை 2ஆக பிளந்தார் அப்படின்றதெல்லாம் கதை. அப்போ இது மட்டும் கதை இல்லையா சார்னா, இது கதை இல்லை. ஏன்னா இது வந்து அதுக்கு பேரே வந்து இந்த சைரஸ் சிலிண்டர் அப்படிம்பாங்க. வரலாற்று தொல்பொருளே ஒன்று கிடச்சிருக்கு, சைரஸ் உருளை அப்படின்னு. அந்த களிமண் உருளையில் சைரஸ் மன்னர் வந்து உத்தரவாகவே போட்டிருக்காரு. அந்த யூனிஃபார்ம் ரைட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, சுமேரிய நாகரிகத்தில் முன்னாடி பயன்படுத்தினாங்களே, அந்த ஒரு முக்கோணமாக எழுதுகிற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் ரைட்டிங்னு ஒன்று களிமண் தகடில் எழுதுவாங்க. அதே மாதிரி ஒரு களிமண் உருளையில் இந்த சைரஸ் மன்னர் இது கொடுத்தாரு, கட்டளை கொடுத்தாரு, இந்த யூத மக்களை எல்லாரையும் விடுதலை பண்ணிவிடுங்க, நீங்கள் எல்லோரும் போய் ஜெருசலேம் நகரத்தில் உங்கள் கடவுளுக்கு இன்னொரு கோயிலை கட்டிக்கிங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்போவுமே பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு மன்னர் வந்து இன்னொரு நாட்டுக்கு மேலே படையெடுத்து போகிறாங்கன்னு வச்சிங்களேன், படையெடுத்து போகும்போது அங்கே அடிமைகளாகவே பலகாலம் இருந்தாங்கன்னா, இந்த புதுசாக படையெடுத்து போன மன்னர்கள் வந்து அங்கே இருந்தவங்களை பூரா விடுவிச்சிருவாங்க. ஏன் விடுவிக்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் எதிரியாக கருதப்பட்டவங்க. அப்போ புதுசாக வந்த மன்னருக்கு வந்து கைதிகள் வந்து எதிரிகள் கிடையாது, ஆட்சியில் இருந்தவங்க தான் எதிரிகள். ஸோ வேலை என்ன பண்ணுவாங்க, கைதிகளை விடுதலை பண்ணுவாங்க. விடுதலை பண்ணி நீங்கள் போய் உங்கள் நாட்டில் உங்கள் மத நம்பிக்கைப்படி நீங்கள் வழிபாடு செய்யலாம், அதனால் உங்களை எல்லோரையும் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் விடுதலை பண்ணி தான் அந்த உத்தரவு கொடுக்குறாரு. அந்த உத்தரவோட அந்த களிமண் உருளை வந்து இன்றைக்கும் மியூசியத்தில் இருக்குது. அதனால் இந்த நிகழ்வு நடந்தது உண்மைதான். எது, சைரஸ்ன்ற மன்னர் படையெடுத்து வந்து பாபிலோன் நகரத்தை வெற்றி கொண்டு அங்கே இருந்த மக்களெல்லாம் விடுவிச்சு, குறிப்பாக யூத மக்கள்னு பேரையே சொல்லி நீங்கள் உங்கள் நாட்டுக்கு திரும்பி போகலாம், திரும்பி போய் உங்கள் மத நம்பிக்கைப்படி உங்கள் கடவுளுக்கு, ஏன்னா ஏற்கனவே இருந்த கோயிலை இடிச்சிட்டாங்க. அந்த நெபுகத்நேசாரோட படையெடுப்பு காலத்தில் சாலமன் கட்டி வச்சுருந்த அந்த கோயிலை இடிச்சிட்டாங்க, மொத்தமாக தரைமட்டமாகிடுது. அப்போ அந்த தரைமட்டமான இடத்துல மறுபடியும் நீங்கள் இன்னொரு கோயிலை கட்டிக்கலாம் அப்படின்னு உத்தரவும் கொடுத்து அனுப்பி வைக்கிறான் இந்த மன்னன். அப்படிங்கிறத தான் இந்த கிரானிக்கல் புக்கு 2ஆம் புக்கில் கடைசி லைனில் முடியுது. இந்த கடைசி லைன் இந்த வரிகளை சொல்லி முடிகிற மாதிரியே எஸ்ரா புக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இதே கடைசி லைன் எடுத்து முதல் லைனாக எஸ்ரா புக்கில் போட்டு அதான் வரிக்கு வரி மாறாமல் அப்படியே போட்டு ஸ்டார்ட் பண்ணும். இப்படி வரிக்கு வரி மாறாமல் இருக்குன்றதை வச்சுக்கிட்டு முதல்ல வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து 2த்தையுமே எஸ்ரா தான் எழுதியிருப்பார், எழுதும்போது இது 2வது சொன்னதை நான் தான் எழுதுனேன்னு சொல்லிவிட்டு முன்னாடி உள்ளதை ஒரு புனித தன்மையை காட்டலாம், இல்லை பழமையான தன்மையை காட்டலாம் அப்படின்றதுக்காக இது யார் எழுதுனான்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து மேற்கொண்டு ஆராய்ச்சிகளெல்லாம் பண்ணிவிட்டு என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து எப்போ எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்ற காலகட்டம் வந்து சைரஸ் மன்னன் வந்து இவங்களை விடுதலை பண்ணதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த ஊருக்கு வந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக இருக்கும். ஆனால் எழுதுனது எஸ்ராவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வேறு யாராவது இருக்கலாம், அந்த பெயர் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி தான் இப்போ இன்றைக்கி தேதி வர வரலாற்று ஆய்வு முடிவுகள் சொல்லுது. இதை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, இது உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புத்தகம் நீங்கள் படிப்பீங்க, அவங்க சொல்கிறது ஆய்வாளர்கள் சொல்கிற உதாரணம் வந்து புத்தகம்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். நம்ம வந்து சினிமாலாம் பார்க்குறோன்னு வைங்க, இப்போ திரைப்படங்களே பார்த்திங்கன்னா பாகுபலி வந்ததுன்னா பாகுபலி 1 வந்து பாகுபலி 2 வரும்போது அந்த 2க்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப்னு ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா, பழசில் என்ன நடந்தது அப்படின்னு. அந்த ரீகேப் மாதிரி தான் இந்த முதல் வரி.
அந்த கிரானிக்கல்ஸில் இருக்கிற கடைசி வரியை எஸ்ரா புக்கோட முதல் வரியாக இருக்கிறதுக்கு காரணம் அது வந்து ஒரு ரீகேப் அப்படின்ற மாதிரி வேணால் வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த கிரானிக்கல்ஸ் எழுதப்பட்ட காலகட்டம்னு சொல்லக்கூடிய கிபி 600களிலிருந்து 500களுக்கு விட்ட அந்த காலகட்டங்களில் பார்த்தா என்ன ஒரு பெரிய வேடிக்கை நடக்குதுன்னா, இந்த சாலமன் மன்னர் இறந்து கொஞ்சம் காலம் கழித்து இந்த மக்களே வந்து ரெண்டாக பிரிஞ்சிடுறாங்க. இஸ்ரேலியர்கள்னு தனியாக ஒரு கூட்டமும் யூதர்கள்னு ஒரு கூட்டமும் தனியாக பிரிஞ்சிடுறாங்க. ஸோ வடக்கு பக்கம் இருக்கிறவங்க பூரா இஸ்ரேலியர்களாகவும் தெற்கு பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் யூதர்களாகவும் பிரிஞ்சிடறாங்க. 2 இனக்குழுவாகவே தனித்தனியாக பிரிஞ்சிடறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவர் இவருன்னு எல்லாரையும் சொல்லிட்டே வருவாங்க. அப்புறம் கடைசியாக அந்த ஜாக்கபோட ஃபேமிலியில் வர்றவங்க மட்டும்தான் எல்லோரும் இந்த இஸ்ரேல் மக்கள் அப்படிம்பாங்க. அப்படியே அதை சுருக்கி பிரித்து கடைசியில் யூதர்கள் தனி இஸ்ரேலியர்கள் தனி அப்படின்னே 2 பிரிவாகவே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ சாலமனுக்கு பின்னாடி அவங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய புகழ்பெற்ற ராஜாவே கிடைக்கல. அப்படி கிடைக்கலன்றதுனால என்ன ஆகிப்போச்சு, இதை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டுக்கிட்டே போகிறாங்க. இந்த பாரம்பரியத்துக்கு இந்த கதைகளை வந்து, ஏன்னா இந்த ஒரு பெரிய கதையை விட்டால் வேறு ஆள் கிடைக்கல. இப்போ நமக்கு எப்படி ராஜராஜனை விட்டால் வேறு ஆளே கிடைக்கலன்ற மாதிரி யூதர்களுக்கு நமக்கு தமிழ் வரலாறுன்னு நம்ம அதை தமிழ் வரலாறையும் பைபிளையும் போட்டு குழப்பிடாதீங்க. பைபிள் வந்து சாமி புக்கு. ஆனால் டேவிட் சாலமன்றது வரலாற்று பூர்வமாக வாழ்ந்த மனிதர்கள்ன்றது தெரியும் நமக்கு. இங்கே எப்படி தமிழ் வரலாறுல ராஜராஜன், ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன்னு 3 பேர் இருக்காங்களோ, அங்கே அதே மாதிரி டேவிடு, சாலமன் 2 பேர் தான். வேறு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக அதுக்கு முன்னாடியும் யாரும் ராஜாக்கள் வரல, அதுக்கப்புறம் பின்னாடியும் யாரும் ராஜாக்கள் வரலன்னு வச்சுக்கிங்க. ஸோ அவங்க வந்து இந்த கிரானிக்கல்ஸ் புக்கே வந்து, கிரானிக்கல்னு நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இதை வந்து ஒரு வரலாற்று பார்வைக்கு திருப்பினது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வர பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, எல்லா புக்கும் ஒரே பேய் கதையாக இருக்குது. மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சது, அந்தரத்தில் பறந்து போனாங்க, அப்படி இப்படின்னு தான் இருக்குது. இதை பூரா ஒரு மாதிரி சாமி கதை மாதிரி மாற்றுறாங்க பார்த்திங்களா. இந்த மாத்திர வேலையை தான் இந்த கிரானிக்கல்ஸ் அப்படின்ற புக்கு பண்ணுது. இந்த வேலை அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி வர அவங்க கிறிஸ்தவர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு ரசல் க்ரோ நடித்து நோவான்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பார், நீங்கள் எல்லாம் கேட்குறீங்கல்ல, சிங்கம் புலியெல்லாம் கொண்டு போனால் அதுக்கு சாப்பாட்டுக்கு ஆடு மாடெல்லாம் வேணுமே, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அவங்க அந்த படத்தில் வந்து ஒரு உட்டாலங்கடி வேலை அதிகம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பைபிளில் அப்படிலாம் வரவே இல்லை. பைபிளில் அதெல்லாம் வரலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் விஞ்ஞானம் வேறு படித்தவங்கல்ல, விஞ்ஞானபூர்வமாக பொய் சொல்கிறது. என்னென்னா அவரே சொல்லுவார், சிங்கம் புலி எல்லாமே பேரே வந்து வைல்டு கேட்டு தானே. கேட் வந்து பால் குடிக்கும்னா சிங்கம் புலியும் பால் குடிக்கும், பால் கொடுத்தா போதும் அப்படின்னு அவர் எல்லாத்துக்கும் பால் கொடுத்து படுக்க வச்சுருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு கொத்தா ஒரு மூலிகைகள் மாதிரி எதையோ எடுத்து கொளுத்தி புகை போட்டு அந்த கப்பல் பூரா புகை போடுவார். புகை போட்டவுடனே எல்லா மிருகமும் தூங்கிடும். இதெல்லாம் வந்து இப்போ உள்ள விஞ்ஞானம் தெரிஞ்சதுக்கப்புறம், எது சிம்பியாசிஸ், ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைபர்னேஷன்னா வேறு ஒன்றும் கிடையாது. குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய மிருகங்கள் வந்து அந்த பனிகை காலத்தில் வந்து சாப்பாடு கிடைக்காதுன்றதுனால என்ன பண்ணுமா, ஒரு 6 மாதம் தூங்கிடுமா. அப்படியே 6 மாதம் தூங்கிட்டு 6 மாதம் கழிச்சு எழுந்திரிச்சு மறுபடியும். அப்போ 6 மாதம் பசிக்காதான்னா அது பசிக்காமல் இருக்கிற மாதிரி அதோட உடல் அமைப்பு. இப்போ போலார் பியர்னு சொல்லுவாங்க. அந்த போலார் பியரே பார்த்திங்கன்னா 6 மாதம் தூங்கிடும். துருவ கரடின்றது 6 மாதம் தூங்கிட்டு 6 மாதம் கழிச்சு தான் எழுந்திரிக்கும். இதில் மீன்களே பார்த்திங்கன்னா ஒரு சில மீன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோவில் கூட பார்த்துருக்குறேன். அந்த ஹைபர்னேஷன் டைரக்ட் எக்ஸாம்பிளே காமிச்சாங்க. ஒரு உயிரோடு இருக்கிற மீன் அப்படியே ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணோடனே ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. அதுவே ஐஸ் கட்டியாகவே ஆகிடுச்சு. அதாவது ஐஸில் செத்து போன மீன் கெட்டு போகாமல் வைக்கிற மாதிரிலாம் இல்லை, தண்ணிக்குள்ளே போட்டு அது உயிரோடு நீந்தும் போதே உள்ளே வச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணி அது ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. அப்புறம் அதுலேயே 2 days ஆஃப்டர் அப்படின்னு போட்டு தான் அவங்க காமிக்கிறாங்க. அது 2 daysன்றது கூட உண்மையாக பொய்யான்லாம் நம்ம கேட்க வேணாம். ஒன்ஸ் ஐஸ் ஆகி போச்சுனாலே செத்துருக்கும் உள்ள அப்படின்னு தான் நம்ம நம்புவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஐஸை தூக்கி அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுருவார். போட்டால் அந்த ஐஸ் மெல்லமாக கரைஞ்சி ஃபுல்லாக கரைஞ்சி முடிச்சு ஒரு 2 செகண்டில் பார்த்திங்கன்னா அந்த மீன் மறுபடியும் உயிரோட துள்ளி ஓடும். இதை வந்து ஹைபர்னேஷன்னு சொல்லுவாங்க.
இந்த ஹைபர்னேஷனில் தான் அவர் எல்லா மிருகத்தையும் வச்சுருந்தார். அந்த 150 நாள் மழை பெய்யும்போது, அந்த 40 நாள் மழை தண்ணி வடிகிற வர அப்படின்லாம் இவங்க வந்து படத்தில் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து அவங்க செய்ய விருப்பப்பட்ட வேலை என்ன, நோவா கதையில் நீங்கள் பல கேள்வி கேட்குறீங்க. விஞ்ஞானபூர்வமாக இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே, இது இப்படி இல்லையே, அது அப்படி வராது அப்படின்னு. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட புக்கு தான், அந்த காலத்திலே எழுதப்பட்ட புக்கு தான் இந்த கிரானிக்கல்ஸ். இதில் வந்து வேறு ஒன்றுமே புது செய்திகள் எதுவுமே கிடையாது. அப்போ எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி எழுதிட்டாங்களான்னா அப்பவும் கிடையாது. அதாவது ஒரு மாதிரி சயின்டிஃபிக் லாஜிக் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஓகே, ஒத்துக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் அந்த சயின்ஸு தெரியாது எழுதினவங்களுக்கு, அதனால அந்த சயின்ஸை தப்பாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா கர்த்தருக்கு தெரியுமா இல்லையான்றதெல்லாம் நம்ம வேண்டாம், எழுதினவனுக்கு தெரியாதுன்றதுனால அந்த சயின்ஸை பற்றி தெரியாதுன்றதுனால அப்படி எழுதியிருப்பான்னு வச்சுக்கலாம். ஆனால் அதுலேயும் நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருக்குங்க. இன்கன்சிஸ்டன்சி இல்லாமல் எந்த மத நூலும் இருக்காதுன்னு வச்சுக்கிங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அது எல்லா இன்கன்சிஸ்டன்சியும் கிரானிக்கல்ஸில் இருக்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த கிரானிக்கல்ஸ்லேயே ஃபஸ்ட்டு புக்கில் 3வது சாப்டரில் 20வது லைனை போய் பாருங்கள். பேர் வந்து ஜவ்ருல்லா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை அது ஒன்றுக்கும் ப்ரொனவுன்சியேஷன் மாதிரின்னு வச்சுக்கேன். எபேருல்லா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் வரும். அவனோட 5 மகன் இவர்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் சொல்லியிருக்கும். அதுபோக ஒரு தங்கச்சி பேர் வேறு இருக்கும். இதுவே ஒரு இன்கன்சிஸ்டன்சி தானே. சரி, அந்த பொண்ணை விட்டுட்டா கூட 7 பேரை சொல்லிவிட்டு இவங்க தான் அவங்களோட 5 பசங்க அப்படின்னு எழுதி முடிச்சிருப்பாங்க. 3rd சாப்டர் 20th லைன். இது மாதிரி நிறைய இன்கன்சிஸ்டன்சி இதுலேயும் வரும்னு வைங்களேன். அதான் சொன்னேன், எந்த மத நூலாக இருந்தாலும் அதில் இன்கன்சிஸ்டன்சின்றது இல்லாமல் இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் இஸ்லாமியரை பற்றி பேசவே இல்லையா. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். குரானில் 33:52 நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா முகமது நபி சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, அல்லாஹ் என்கிட்ட சொன்னார், நீ உங்கள் அத்தைமார், சித்தப்பாமார், மாமாமார், சித்திமார் இவர்களோடது பெண்களையெல்லாம் நீ திருமணம் பண்ணிக்கலாம். சரியா? மேலே யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அந்த பெண்களையும் நீ திருமணம் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு சண்டைக்கு போகும்போது யாரையாவது அடிமையாக பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னா அவங்களையும் நீ திருமணம் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது பெண்கள் வந்து மேலே விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களையும் நீ திருமணம் பண்ணிக்கலாம் என்று நபிகளுக்கு அல்லாஹ் வந்து யாரை வேணால் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த அனுமதி முகமது நபிக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. மற்றவங்க 4 பேருக்கு மேலே திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வரும். இது என்ன லாஜிக்? அப்போ முகமது நபி ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் வந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சரத்குமார் படிச்சுக்கிட்டார். இது மாதிரி இவரை கவனித்துக் கொள்ளவும், அது மாதிரி அவரை கவனித்துக் கொள்ளவும், கறி சோறு வாங்கி போடவும், இப்படியே தான் எழுதிருக்குன்னு அப்படி தான் எழுதியிருக்குன்னு சொல்லுவார் வடிவேல். அது மாதிரி முகமது நபி அவர் வசதிக்காக மட்டும், அவருக்கு மட்டும் எல்லாமே ஓகேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டாரு. மற்ற இஸ்லாமியர்களுக்கு அதெல்லாம் ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வரும். ஸோ அது மட்டும் அதான் சொல்லுங்கள், இந்து மத கதையில் இன்கன்சிஸ்டன்சி இல்லை. அது வந்து ஆபாச குப்பை வேறேன்னு வச்சுக்கிங்க. ஸோ இந்த ஆபாச குப்பைகள், இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்சின்றது இல்லாத மத நூல்களே இருக்காது. இப்போ நம்ம கையில் எடுத்துருக்கிறது பைபிள்ன்றதுனால பைபிளில் கிரானிக்கல்ஸை மட்டும் இப்போ பேசுகிறோம். இந்த கிரானிக்கல்ஸில் நான் சொன்னதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். 3rd சாப்டர் 20வது லைனு என்ன சொல்லியிருக்கோம், 7 பேரோட பேர் சொல்லி இந்த 7 பேரும் இவரோட 5 மகன்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அது எப்படி 7 பேர் வந்து 7 பேரோட பேரை சொல்லிவிட்டு இவங்க 5 மகன்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு எனக்கும் தெரியல. இது மாதிரி நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த கிரானிக்கல்ஸை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது இந்த கிரானிக்கல்ஸ் அடுத்த அத்தியாயத்தில் எபிசோடில் நம்ம இந்த கிரானிக்கல்ஸோட என்ன மிச்சம் மீதி இருக்குது, அதில் என்னெல்லாம் இன்கன்சிஸ்டன்சி இருக்குன்றதை பார்ப்போம். வழக்கம் போல் புத்தகம் வாங்காத நண்பர்கள் புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். 5 புத்தகங்கள் இருக்கிறது. தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பாகம் 1, 2, நான் மறுபடியும் வருவேன், அப்புறம் கண்டதை சொல்கிறேன், USA தமிழ் தாத்தா. மொத்தம் 860 ரூபாய். தபால் செலவோடு சேர்த்து 900 ரூபாய். CODலையும் கிடைக்கும், கேஷ் ஆன் டெலிவரிலையும் கிடைக்கும். தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பாகம் 3 பைபிள் எக்ஸ்க்ளூசிவாக பைபிள் பற்றி, பாகம் 4 எக்ஸ்க்ளூசிவாக சோழர்கள் பற்றி புத்தகம் இம்மாத இறுதியில் வெளிவருகிறது. இன்னும் முன்பதிவு செய்யாத நண்பர்கள்
உடனடியாக தயவுசெய்து முன்பதிவு செய்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ப்ரீமியம் கிளப்பு உங்களுக்கே தெரியும், காப்பர் கிளப், சில்வர் கிளப், கோல்டன் கிளப் 3 இருக்குது. இது 3 கிளப்லேயும் ஏதாவது ஒரு கிளப்பில் நீங்கள் மெம்பர் ஆகினீங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுக்கலாம். அப்படி நீங்கள் மாத சந்தா செலுத்தி கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு ரிட்டர்னாக பாளையக்காரர் வரலாறுன்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக அதில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்கும்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு 1-2 எபிசோடை மட்டும் எல்லோரும் பார்க்குற மாதிரி போட்டிருக்கோம். மற்ற எபிசோடு எல்லாமே மெம்பராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விசிபிளாக இருக்கும், மற்றவங்களுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ தயவுசெய்து மெம்பர் ஆகி உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.